தமிழ்நாட்டோட எதிர்க்கட்சி தலைவராக யார் வருவாங்க? எதிர்க்கட்சி தலைவரா என்னுடைய கணிப்பை வந்து இந்த கரூர் சம்பவத்திலே பார்த்தீங்கன்னா என்னோட ஒப்பீனியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து தார்மீக பொறுப்பு எடுத்திருக்கணும். கண்டிப்பாக வந்து டிஎம்கேவோட அந்த இன்சிடென்ட் நடந்தது ஃபெயிலியர் கூட வச்சுப்போமே. பட் ஆஸ் அ தலைவராக உயிரிழந்துக்கு நானும் ஒரு பொறுப்பு. ஓகே, அதுக்கு ரீசன் இருக்குது, சப்போர்ட் பண்ணல, அது என்ன வேணால் சொல்லலாம். பட் நானும் ஒரு பொறுப்புன்றது அவர். ஆக்சுவலாக வந்து எதிர்கட்சி வந்து எதிர்கூட்டணி வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக தெரிஞ்சு இல்லை. தாவேக்கா வந்து இந்த மாதிரி வாக்கு சதவீதத்தில் எல்லாத்துலேயுமே அவங்க ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? அதாவது அரசியலுங்கிறது வந்து ஒரு பெரிய அரண்மனை. அதில் வந்து தாவேக்கா வந்து இப்போ தான் அந்த அரண்மனையை வந்து சாவியை கையில் வாங்கியிருக்காங்க. சார், 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக மீண்டும் யார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாலின் வர்றதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. நான் கட்சிக்காரன் கிடையாது, எந்த கட்சி வேணாலும் வரலாம். ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. எடப்பாடியாரோ வேற யாரோ வரலாம். முதலமைச்சர் ஆகிறதுக்கு கடைசியா பல திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்துருக்காரு, அதனால வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டோட எதிர்க்கட்சி தலைவராக யார் வருவாங்க? எதிர்க்கட்சி தலைவரா என்னுடைய கணிப்பை வந்து தாவேக்கா விஜய் வரலாம். குறிப்பாக யார் மத்தியில் அவருக்கு வாக்கு வங்கி இருக்குன்னு நினைக்கிறீங்க? வாக்கு வண்டி வந்து இளைஞர்களுக்கு தான். இளைஞர்கள்னா அவர் கட்சி சார்பாக வந்து கட்சி தொண்டர்கள், ரசிகர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கு. ரெண்டாவது, தாய்மார்கள் வேற வேற கட்சிக்கு ஓட்டு போட்டவங்க கூட ஒரு மனநிலையில் இருக்காங்க, இவருக்கு தான் போடணும், இவர் வந்தால் நல்லா இருக்கும்ட்டு. எத்தனை சீட்டுகள் ஜெயிப்பார்னு நினைக்கிறீங்க சார்? எனக்கு தெரிஞ்சு நான் அதிகபட்சம் 30லேருந்து 40 வரும். அப்போ உங்களுடைய கருத்து பணி 30லேருந்து 40 சீட் எடுக்கிற நடிகர் விஜய் எதிர்க்கட்சி தலைவராக வருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை விட குறைவாக தான் அதிமுக இருக்கும். ஆமாம், அப்ப திமுக ஒரு 170 சீட்டுக்கு மேல ஜெயிக்க விடுறீங்க. ஆமா. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டுல யார் மீண்டும் முதலமைச்சராக வருவாங்க? என்னைக்கு ஸ்டாலின் வருவார். எதனால ஸ்டாலின் ஐயா தான் வருவார் சொல்றீங்க? ஆக்சுவலாக வந்து எதிர்கட்சி வந்து எதிர்கூட்டணி வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக தெரிஞ்சு இல்லை. ஏன்னா பிஜேபி வந்து மக்கள் வந்து பெருசாக ஆதரிக்கலை. ரொம்ப கரெக்டாக சொன்னப்பா. ஏன்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த மத கான்செப்ட் கிடையாது. அதனால வந்து மக்களுக்கு வந்து அது பிடிக்காது. தமிழ்நாட்டோட எதிர்க்கட்சி தலைவராக அப்ப யார் வருவாங்க நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி தான் வருவார். பட் மேபி சான்ஸ் விஜய். அது இப்போ இருக்க யங்ஸ்டர் கையில் தான் இருக்குது. சதவீதம் எடுப்பார்னு நினைக்கிறீங்க சார்? உங்களுடைய 10 to 13%. 10லேருந்து 13% விஜய்க்கு கட்டாயமாக வாய்ப்பு இருக்குது. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டுடைய முதல்வராக மீண்டும் யார் வர வாய்ப்பு? 100% ஸ்டாலின். சூப்பராக இருக்கு. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து கட்டமைப்புகள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. நமக்கு தெரிஞ்சு ராயபுரத்துலேயே கூட பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து பார்க்லேருந்து ஒரு சப்வேலேருந்து எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் மீனவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எடப்பாடி கிட்ட வந்து ஒரு நம்பகத்தன்மை இல்லை அவர்கிட்ட. ஓகே, ஒரு கட்சி பொறுப்பு வந்து முதலமைச்சர் பொறுப்பு ஒப்படைச்சிட்டு ஒருத்தவங்க போகிறாங்க, திருப்பி வந்தாலும் திருப்பி கொடுக்கணும், அதுதான் வந்து ஒரு இது. பட் அவர் திருப்பி கொடுக்கல. சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். பிஜேபி கூட கூட்டணி வச்சுட்டு பிஜேபி கூட்டணி வந்து மக்கள் வந்து பெரும்பாலும் 80% பீப்புள் விரும்புறது கிடையாது. ஒருத்தர் இன்னொரு மதத்தினரை போயிட்டு புண்படுத்துற மாதிரி நம்ம எதுவும் நடந்துக்க மாட்டோம். உங்களுக்கு தெரியும், பாபர் மசூதி இடிக்கும்போது எல்லா இடத்துலையும் கலவரம் வந்துச்சு, ஆனால் தமிழ்நாட்டில் வரல. அதுதான் தமிழ்நாடு. எப்பவுமே அதை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ற எந்த ஒரு கட்சியோடையும் நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம். பட் இப்போ இருக்க கள நிலவரப்படி டிஎம்கே தான் வின் பண்ணோம். That's my friend for you. பட் இந்த கவர்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுத்து உரிமை தொகை அப்படின்னு ஒன்று கொடுத்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு சில திட்டங்கள்லாம் இருக்குது. இப்போ தமிழக தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துவான்னு நினைக்கிறேன். நடிகர் விஜய் வந்து ஒரு சின்ன பசங்களுக்கு வந்து பயங்கரமா யூஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு தான் நான் பாக்குறேன். ஒரு பைத்தியக்காரத்தனமா மக்கள் வந்து ஒரு என்னோட கூட்டணியில என் பசங்க இருக்காங்கப்பா,
அவனுக்கு ஓட்டு போட்டுவானு, நான் வீட்டில் இருந்து ஜெயிப்பேன் அப்படின்ற மனநிலையில் தான் அவர் இருக்கார் தவிர, ஏன் அவர் 250 300 கோடி சம்பளம் வாங்கும் போதே பண்ணியிருக்கலாமே. மக்களுக்கு வந்து ஏன் அப்போல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கான்னா, அந்த மாதிரி எதுவுமே ஒரு சூர்யா மாதிரி ஒரு அகரம் ஃபவுண்டேஷன் மாதிரி எதனா ஆரம்பிச்சு ஏதாச்சும் அவர் வந்து இப்போ மக்களுக்காக முன்னெடுத்த நடவடிக்கைகள் வந்து 10 வருஷம் முன்னாடியிலேருந்தே அவர் ஆரம்பிச்சிருக்கணும். கேப்டன் மாதிரி ஆரம்பிச்சிருக்கணும். பட் எதுவுமே பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு எனக்காக மக்கள் இருக்காங்க, எனக்காக பசங்க இருக்காங்க, ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு நடிகர் அப்படின்ற ஒரு முகத்தை வச்சு மட்டும் தான் வராரு தவிர, அரசியல் தலைவராக அவர் இது வரைக்கும் வரல. அதுக்கு மெச்சூரிட்டியும் அவருக்கு வரல. இந்த கரூர் சம்பவத்திலே பார்த்தீங்கன்னா என்னோட ஒப்பீனியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து தார்மீக பொறுப்பு எடுத்திருக்கணும். கண்டிப்பாக வந்து டிஎம்கேவோட அந்த இன்சிடென்ட் நடந்தது ஃபெயிலியர் கூட வச்சுப்போமே. பட் ஆஸ் அ தலைவராக உயிரிழந்துக்கு நானும் ஒரு பொறுப்பு. ஓகே, அதுக்கு ரீசன் இருக்குது, சப்போர்ட் பண்ணல, அது என்ன வேணால் சொல்லலாம். பட் நானும் ஒரு பொறுப்புன்றதை அவர் சொல்லியிருக்கணும். அதை அவர் சொல்லவே இல்லை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 4-5 மந்த்ஸாக ஆஃப்டர் சிபிஐக்கு அப்புறம் பிஜேபின்ற ஒரு வார்த்தை கூட அவர் வாயில வரவே இல்லையே. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அவர் ரசிகர்களாக தான் இருக்காங்க தவிர அரசியல் தலைவர்களாக ஏற்றுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவங்கள பக்குவப்படுத்தணும். தம்பி இப்படி பேசாத, அப்படி பேசாத எப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நடவடிக்கைலாம் எடுத்த மாதிரி தெரியல. ரசிகர்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் ஜெயிக்கணும் அப்படின்ற மென்டாலிட்டி தான் இருக்குது அவருக்கு. நான் பயங்கரமான விஜய் ஃபேனு. பட் அரசியல் வேறு, இது வேறு. வேற மாதிரி ஒரு அரசியல் அவர் கொண்டு வரணும். மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆகணும். ஃபுல்லாக அவர் நடிகன்றதெல்லாம் எல்லார்ட்டையும் ரீச் ஆகிட்டார். பட் களத்தில் என்ன பண்ணார் அப்படிங்கிறது தான் விஷயம். அது ஸ்ட்ராங்காக எடுத்து பண்ணுவாருன்ற நம்பிக்கை வந்து இது வரைக்கும் எங்களுக்கு வரல. அதாவது 2026 தேர்தல் வந்து இப்போ கடந்த 5 ஆண்டுகளாக இதுவரைக்கும் டிஎம்கே ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க. அவங்க பல திட்டங்களை வந்து அறிவித்து நல்லபடியாக செஞ்சிட்ருக்காங்க. அந்த திட்டங்களையும் வந்து சில பேருக்கு சரியாக போய் சேராமல் இருக்குது. அதை வந்து அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் முன்னின்று நல்லபடியாக அதை வந்து செஞ்சாங்கன்னாக்கா அதில் வந்து மறுபடியும் அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்குள்ளே 90% வந்து அவங்க தான் கன்ஃபார்மாக தெரியுது பார்த்தா. தாவேக்கா வந்து இந்த மாதிரி வாக்கு சதவீதத்துலையும் எல்லாத்துலேயுமே அவங்க ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? அதாவது அரசியலுங்கிறது வந்து ஒரு பெரிய அரண்மனை. அதில் வந்து தாவேக்கா வந்து இப்போ தான் அந்த அரண்மனையை வந்து சாவியை கையில் வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்கடா, இதுக்கு பேர் தான் பேலஸ். இங்க இருக்கவங்க எல்லாம் ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்க. இவங்க மனசு வச்சா நம்ம எங்கேயோ இனி அதை பூட்டை திறந்து அது தாப்பாவை திறந்து அது உள்ளே போய் அதை வந்து அரண்மனையை சுற்றி பார்க்குறதுக்கு வந்து இன்னும் நாள் இருக்குது. எப்படி அவனுக்கு இப்படி எல்லாம் தோணுது? ஏன்னா யாருமே எடுத்துமே குதிச்சதுமே அரசியலில் வந்து முதல்வராக வர முடியாது. அவருக்கு வந்து ஃப்யூச்சரில் சான்சஸ் இருக்கும். பல திட்டங்களை வந்து அறிவித்து நல்லபடியாக செஞ்சாருனாங்க. இது வரைக்கும் அவர் அரசியல்னு குதிச்சு எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா?